மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகுது? நெறைய போராட்டங்கள் சந்திக்கிற மகர ராசி வந்து இந்த காலகட்டத்துல போராட்டத்துல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் அப்பாடா அப்படின்னு பெருமிச்சு விடலாமா? அத பத்தி சொல்லுங்க. பொதுவாவே பார்க்குறது நம்ம குரு பயிற்சி தான் பார்த்துருக்கோம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா, 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் மகர ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருவார். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் இவங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு உச்ச வீட்டுக்கு வரனால, 7 சனியினால் பிடியில் மாட்டிக்கொண்டு எல்லா விதமான கஷ்டங்களையும், எல்லா விதமான போராட்டங்களையும், வாழ்க்கையில் எல்லா விதமான அனுபவங்களையும் கற்றுக்கொண்ட ராசி தான் மகர ராசி. நம்ம மகர ராசிக்காரங்கள கூட்டு வச்சு கேட்டா சொல்லுங்க, அவங்களே சொல்லுவாங்க. சார் எப்படி சார் இருக்கீங்க? சின்ன வயசுலேருந்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, சார் சின்ன வயசுலேருந்து ஒரு 10, 12 வயசுலேருந்து நான் என் குடும்பத்துக்காக தான் அதிகமா உழைக்கிறேன். என்னுடைய உழைப்பு சிறு வயசுலேருந்தே ஆரம்பிக்கப்பட்டது. நான் குடும்பத்துக்காக நேரத்த ஒதுக்குனேன், பணத்த குடுத்தேன், பாசத்த குடுத்தேன். எங்க அக்கா படிக்கணும்னு சொல்லி நான் படிக்கல. என் தம்பி படிக்கணும்னு சொல்லி நான் படிக்கல. இப்படி நிறைய தியாகம் செய்தவர்கள் தான் மகர ராசிக்காரங்க. ஆனா தியாகத்துக்கான அங்கீகாரம் கிடைக்குமானா கிடையாது. என்னப்பா உனக்கு படிப்புல்ல நீ படிக்கலமாங்க. கிடையாது. மகர ராசி அறிவில் சிறந்தவர்கள். அற்புதமான ஆற்றல் கொண்டவர்கள். ஒரு விஷயத்தை யோசித்து பார்த்தாங்கன்னா, அது பக்காவா முடிவெடுக்கக்கூடியவர்கள். பல போராட்டங்கள், பல சிக்கல்கள் இவங்க கையில குடுத்தா, அது சிக்கலே இல்லாம சிரமப்படாம கூட இருக்கவங்க வாழ்றதுக்கு பிளான் போட்டு குடுக்குறவங்க மகர ராசிக்காரங்க. ஸோ அவ்வளோ திறமைகள் இருந்தும், மற்றவர்களுக்காக விட்டுக் கொடுத்தனால தான் படிப்பை இழந்திருப்பார்கள். மற்றவர்களுக்காக விட்டுக் கொடுத்தனால தான் வாழ்க்கையை இழந்திருப்பார்கள். அப்படிங்கிறது உண்மை. ஸோ இப்படிப்பட்ட நிலையில எல்லா போராட்டங்களிலிருந்தும் வெளியே வந்து குருவுடைய அருள் டைரக்டா இவங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்த குரு 7ஆம் பார்வையை இவங்கள பார்க்கறனால மகர ராசிக்காரங்க இனிமேல் தான் மகிழ்ச்சியா இருக்க